சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாள். அருட்பெருஞ்சோதி அகவலின் 29வது அகவலான திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவலர் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே பலவிதமான ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்ளுகின்ற வகையில் நாம் அதை விரிவாக சிந்தித்து வருகின்றோம். இதனுடைய அடிப்படையை, அதாவது வள்ளல் பெருமானுடைய அந்த கொள்கை திட்டத்தின் அடிப்படையை, அதனுடைய ஒட்டுமொத்தமான ஒரு நிலைப்பாட்டினை இந்த அகவலிலே காண்கின்றோம். இன்னொரு செய்தி, இந்த திருமந்திரம் உங்களுக்கெல்லாம் திருமூலர் அருளிய திருமந்திரம் தெரியும். அதிலே உபதேசம் என்ற பகுதி ஒரு 30 பாடல்களை கொண்ட பகுதி. விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பில் ஆனந்த கண்ணின்று களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி என்பதாக அந்த முதல் உபதேசம். தொடக்கத்திலேயே திருமூலர் அமைக்கிற அந்த திருமந்திர பகுதி, விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தலைக்காவல் முன்வைத்து, அதுக்கப்புறம் 3வது உள்நின்று உருக்கியோர், கடவுள் செய்கிற உபகாரத்தில் 3 விதமான செயல்பாட்டினை முதலிலே சொல்லுகின்றார். வினைக்கு ஈடாக மெய் கொள்கின்றான், அதாவது உடம்பு இறைவனுக்கு உண்டா இல்லையா. அதாவது இது வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு சொல்கிற அந்த விஷயம், அதனுடைய ஒட்டுமொத்தமான விளக்கத்திற்கு உதவுகின்ற ஒரு முதல் நூலாக திருமந்திர உபதேசம் அமைகிறது. அதுக்குள்ளே படித்தீங்கன்னா வள்ளல் பெருமான் விரிவாக சொல்லுகிற அந்த சாகாக்கலை அல்லது மரணமில்லா பெருவாழ்வு தான் நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. அதை நீங்கள் உபதேசம் படிக்கும்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு அடிப்படையை தொடக்கத்தில், அதை ஏன் இன்றைக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் என்றால், திருமந்திர அந்த உபதேசத்தில் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5-6 பாடல்கள் நீங்கள் போனீங்கன்னா, முதல் பாடல் கடவுள் எந்த மாதிரி எனக்கு துணையாக இருந்து என்னை ஈடேற்றுகிறது. 2வது பாடல் ஈடேற்றிய காலத்தில் என்னுடைய அனுபவம் என்ன. அதற்கு பிறகு நான் எத்தனை பொருள்களை இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டேன். அது சொல்லும் பொழுதுதான் பதிப்பசு பாசம் என பகர் 3. அதுக்கு அப்புறம்தான் அதனுடைய விரிவான அனுபவம், அதாவது ஞாயிறு போன்ற பிரகாசம் அடைகிற ஒரு ஆன்ம பிரகாசம், இதெல்லாம் விளக்கப்படுகிறது.
இதில் கடவுள், அதாவது விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, அதை எல்லாரும் உரையாசிரியர்கள் அல்லது அறிஞர்கள்லாம் விளக்கும் பொழுது நம்முடைய பிறவி தன்மைக்கு ஏற்ப உடம்பு எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. பிரளயகலர், விஞ்ஞானகலர், சகலர்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கள, அதுக்கு ஏற்ற மாதிரி அருள் செய்தான் நாங்கள் பிரிக்கிறாங்க. அப்படி இல்லை. அது தொடக்கத்திலேயே இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்து கொண்டிருக்கிற இந்த பிறவி இதுதான் அடிப்படை. முதல்ல இதுதான் வினைக்கு ஈடாக மெய்கொள்கின்ற கடவுளுடைய தன்மை. கடவுள் மேலே இருந்து அல்லது தனி ஒருவன் என்கிற நிலையிலே இருந்து அல்லது மேலான பொருள் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையிலே இருந்து விடுபட்டு இந்த பிறப்பு எடுக்கிற உடம்பாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அதுக்கப்புறம்தான் கருணையால் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறான். அதுதான் தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து, அவன் வெளியிலே இருந்து செய்கிற அந்த விஷயத்தை தாண்டி நான் புரிந்து கொண்டு அவனை அனுபவிக்கிறதுக்கு உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பில ஆனந்த கண்ணின்று களிம்பறுத்தான். அதாவது எனக்கு உள்ளே இருந்து என்னை உருக்கி செய்கிற ஒருவனாக எனக்குள் இருக்கிறான். அப்போ 3 விதமாக கடவுளை காட்டுகிறார். ஒன்று, வினைக்கு ஈடாக மெய் கொள்ளுவது எது? ஆன்மாதான். வினைப்பிறவி தான் நமக்கு. வினைப்பிறவி மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கேட்குறது. பிறவி என்றாலே வினைதான். கடவுளுக்கு வினை கிடையாது. ஆனால் வினைக்கு ஈடாக பிறவி எடுக்கிற அல்லது உடம்பை எடுக்கிற அதே தன்மையில் கடவுளும் இருக்க வேண்டும். தான் விஷயம். இதுதான் எல்லாவற்றிலும் இருக்கிற கடவுள் என்னுடைய உடம்பாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வைக்கிற விஷயம். இப்போ உடம்பாக இருக்கிற கடவுள் யார் அப்படின்னா, கொஞ்சம் கூட அதிகாரத்தை செலுத்தாமல் நீ அந்த உடம்பை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இருக்கிற கடவுள். அதுக்கு அடுத்த கடவுள் யார் அப்படின்னா, கருணை அல்லது அருளை என்பதை உனக்கு பாதுகாப்பாக வைத்து உன்னை கண்காணிக்கிற கடவுள். அதுக்கு அடுத்த கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உள்ளே இருந்து எனக்கு ஆதாரமாக இருக்கிற கடவுள். அதான் உள் நின்று உருக்குகிற கடவுள். திருமந்திர உபதேசத்தினுடைய முதல் பாடல். இப்போ 3 கடவுளர் நமக்கு ஒரே சமயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் 3 கடவுள் கிடையாது. 3 வகையாக என்னை வாழ வைப்பதற்கு கடவுள் பணியாற்றுகிறது. இதுதான் திருமந்திரத்தினுடைய முதல் உபதேசம். இதனுடைய விரிவாக தான் 30 அந்த மற்ற 29. இப்போ எப்படி அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, உங்களுக்குலாம் தெரியும், பிறப்பு என்பது பிறப்பு என்னும் பேதமை. இது உங்களுக்கு நல்லா தெரியும். அது சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது. அதுதான் அறிவோட வேலை. இந்த பிறப்புன்னு ஒன்று வருது இல்லை, இது இப்போ நாம் எடுத்திருக்கிற பிறப்பு, அது நம்மளை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். மனித அப்புறம் வந்து மிருகம், பறவை, இதெல்லாம். அப்புறம் இந்த பிறப்பு எடுத்திருக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்னதான் சொன்னாலும் மாற்றிக்க முடியாத ஒரு குணாம்சத்தோடு நாம் இருப்போம் இந்த பிறப்பில். அல்லது திருத்தி கொள்ள முடியாத ஒரு குணாம்சம் நம்மகிட்ட இருக்கும். நாம் யார் எத்தனை தடவை சொன்னாலும் அதை திருத்திக்க முடியாத மாதிரி அல்லது மாற்றிக்கொள்ள முடியாத மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும்.
அது நாம் வாழறதுக்கான விஷயமாகவும் இருக்கலாம், எண்ணமாகவும் இருக்கலாம், அல்லது நமக்குரிய செயல்பாடாகவும் இருக்கலாம். ரெண்டு விஷயமும் உண்டு. நமக்கு ஒரு செயல்பாடு இருக்கும், அதை கடைசி வரைக்கும் நாம் திருத்திக்க முடியாத மாதிரி ஒன்று இருக்கும். எத்தனை பேர் சொன்னாலும் திருத்திக்க முடியாத மாதிரி ஒன்று இருக்கும். எப்படி நமக்கு மற்றவங்க சொல்லி கொடுத்தாலும் நமக்குன்னு ஒரு ஆசை தனியாக ஒன்று இருக்கும். ஆசைன்னா இது இல்லை, பிறப்பு தொடங்கிய காலத்தில் அறிவு தெரிய வர்ற காலத்திலிருந்து நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி எண்ணம். அவங்கவுங்களுக்கு வித்தியாசமாக ஒன்று இருக்கும். அப்படி நான் இப்படி இருக்கணும்னு ஒரு எண்ணம், நான் இப்படி தான் இதை மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம அறிவு இந்த பிறப்புக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. நாமெல்லாம் அறிவாளி தான், ஆனால் நம்முடைய அறிவு இந்த ரெண்டை சுற்றி வேலை செய்யும். இதிலிருந்து அது விடுபடாது. இதுக்கு பேர் தான் பிறப்பு. இந்த ரெண்டும் தான் பேதமை. என்னதான் சொன்னாலும் அதுலேருந்து மாறாது. அதனால தான் பேதமைக்கு விளக்கம் எழுதும்போது கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை இருக்கணும் அப்படிம்பாங்க. என்னதான் சொன்னாலும் அவன் பிடிச்ச புடியிலிருந்து மாறாத இருக்கிறான் பார், இதுதான் பேதமை. அதை இன்னும் திருவள்ளுவர் வேற இடத்துல அறிவு அகற்றும் இழவூழ், அதாவது உன் மூளை வேலை செய்யாத மாதிரி பண்ணிடும், அதுதான் பேதமை. அந்த இழவூழ்னால் வர்ற, அதாவது உன்னை இழந்து போக வைக்கிற வினையினுடைய காரியம் அதும்பார். நம்மளுடைய கேரக்டர் நம்ம விட்டு போகிற, நம்ம கேரக்டர்னு சொல்ல முடியாது, நாம் இதுதான் நம்மளுடைய எளிமை அல்லது வீக்னஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்மை இழக்க வைக்கிற ஒரு வினை தான் பேதமை. ஏன்னா அதுலேருந்து நம்ம மரம் அது ஒன்று இல்லைன்னா அவர் எங்கேயோ இருப்பாருங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது நம்ம பார்க்குற ஆளுக்கு தெரியும். நம்மக்கிட்டே ஒன்று அப்படி இருக்கும். நம்ம செய்கிற சில விஷயம் கடைசி வரைக்கும் திருந்தாத ஒரு விஷயமா, நம்ம இப்போ மனைவி சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, நண்பன் சொன்னாலும் சரி, அவங்க எத்தனை பேர் சொன்னாலும் மாற்றிக்க முடியாத ஒரு சின்ன செயல்பாடு. எத்தனை பேர் எந்த மாதிரி அனுபவம் வந்தாலும் இதுதான் எனக்கு வேணும்னு கேட்குற ஒரு நிலை, இதுதான் எண்ணம். இந்த ரெண்டும் சுற்றி சுற்றி அறிவு வருது இல்லை, இதை தான் இழவூழ், அதுதான் பேதமை அப்படிங்கிறார். இது எதுக்கு இதில் பெருமான் இந்த பிறப்பை கட்டி வைக்கிறான், அல்லது இந்த பிறப்பு எதனால் இந்த ரெண்டுக்குள்ளே கட்டுப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முதல்ல உங்களுக்கு புகட்ட வேண்டிய ஒரு புதிய செய்தி. நான் இல்லை, இந்த பிறப்பில் கடவுள். அதுதான் இந்த பிறப்பில் நீ இதை ஜெயிச்சிரு பார்க்கலாம், அல்லது ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன ஏற்றுக்கிட்ட, அல்லது நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்கு சூழல் கொடுத்துருக்குறேன். அந்த நீ எதை நினைக்கிறையோ அது நடக்காத மாதிரி வாழ்க்கை இருக்கும். எதை நீ செய்கிறையோ அது உன்னை முன்னேற்ற விடாத தடுக்கும். இதை ரெண்டை தாண்டிட்டா முன்னேறிடுவேன், அல்லது உலகம் உன்னை வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருப்பேன். ஆனால் இந்த ரெண்டும் உனக்கு எந்த மாதிரி மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயமாக தான் பிறப்பு இருக்கும். இதுக்குள்ள மற்ற ஆசைகள் இருக்குல்ல, 5 ஆசைகள் சொல்கிறேன்ல, கொலை, களவு, காமம், மண், பெண், பொண்ணு, அதாவது பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்கிற அந்த 5 விஷயமும் மண், பெண், பொன் காரணமாக நடக்கும். அவ்வளோதான், ஏடனை இதான். இந்த 3க்குள்ள நீ எப்படி நிற்கிற அப்படிங்கிறதும் அதில் மாட்டிக்கும். முதல்ல நமக்கு 2 விஷயம். நான் இப்படி வாழணும்னு சொல்கிறேன், இப்படி தான் ஆகணும்னு நினச்ச எண்ணம். 2வது என்னுடைய செயலில் இருக்கிற பிரச்சனை. இது 2ம் பிறப்பு. இதுக்கு நடுவில் இந்த ஆசை காரணமாக நான் எந்த மாதிரி என்னுடைய குறிக்கோளை அமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சமூக கட்டமைப்புக்குள்ளே வாழறது. இது எல்லாம் மோத இந்த பிறப்பு உங்களுக்கு என்னவாகுது, பாடமாக மாறுது. பாடம் இதான் நமக்கு இந்த பிறப்பில் நமக்கு கிடைக்கிற பாடம். இந்த பாடத்தை நாம முடிவு பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை, ஆனால் நீங்களா வரணும். இதுக்கு நீ இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலும் கடவுள் கருணை ஆகாது, அது கடவுளோட ஆதிக்கமாகும். இப்போ படிக்க தெரியாத பையனை கருணை கொண்டு நீங்கள் மார்க் போடக்கூடாது, அவனை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம்.
அதே மாதிரி தான் கடவுள் வந்து என்ன பண்ணுவார், கொஞ்சமாவது இதுதான்பா உனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், நீங்கள் கற்றுக்கலன்னு ஆகிடும். உங்களை அவர் கருணையால் தூக்கி விட்டாருன்னு ஆகிடும். கடவுள் கருணை உள்ளவர் தான். ஆனால் அவருடைய கருணை எந்த காலத்திலேயும் நம்மை கடங்காரனாக ஆக்கக்கூடாது. நம்ம வந்து கடங்காரனாக ஆக்காமல் அவர் கருணையை நமக்கு காட்டணும். இப்போ தான் நீங்கள் ஜெயிச்சேன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கடவுளுக்கே தோல்வி. ஏன்னா அவர் எடுத்துக்கிட்ட முறையில் அவரால் வெற்றி பெற முடியல, ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாதான் வெற்றி பெறான்னு ஆகிட்டா கடவுளுக்கு தான் தோல்வி. அது இப்போ ஒரு ஆள் உருவாக்கணும்னு நினச்சி எதாவது குறுக்கு வழியில் போய் அவனுக்கு சகாயம் காட்டி அல்லது குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு சலுகை தளர்த்தி அவனுக்கு தூக்குறாரு அப்படின்னா அது இவனை இப்படி உருவாக்கணும்னு நினச்சவனுக்கு இழப்பு. அந்த மாதிரி நீங்கள் ஏதோ சாதாரண விஷயம் இல்லை, இது கடவுளுங்கிற ஒரு பெரிய அறிவாளியோட திட்டத்தில் அவன் குறுக்கு வழியை பயன்படுத்தினால் அது அவனுக்கு கொள்கை திட்டம் தெளிவில்லைன்னு குறை வந்துடும் கடவுளுக்கே. அதனால தான் இந்த மாதிரி சொற்பொழிவை கேட்டு அவன் திருந்தலாம், அது வேற விஷயம். அது கடவுள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுளே சொன்னதாக இருக்கக்கூடாது. கடவுளே சொன்னதாக இருந்தால் அது கடவுளுக்கே வந்து ஒரு என்ன விஷயம் பிரச்சனை வந்துடும், அவ்வளோதான். அதனால தான் இவ்வளோ இந்த விஷயத்துக்கு பிறகு இப்படி வரணுமா? அது எல்லா அருளாளர் வரலாறுலையும் இவ்வளோ அருளாளராக வந்தார். ஏன் அந்த செத்தவனெல்லாம் எழுப்பினார், ஏற்கனவே எழுப்பி விட்டுட்டு வந்தார். ஏன் திருஞான சம்பந்தருக்கு கடைசியில் ஒரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? ஏன் பண்ணாமல் இருந்தாண்ணா அப்படி கேட்டுக்கலாம்ல. ஏன் கடவுள் அது மாதிரி ஒரு விஷயத்தை அமைக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. ஏன் வள்ளலார் வந்து இவ்வளோ பெரிய அருளாற்றல் உள்ளவர் அதை இருந்து, அதாவது சித்தி வளாகத்தில் இருந்தே சத்திய ஞான சபையை கற்றார், இருந்தாலும் ஒரு ஆளுக்காக அதை போய் பூட்டிட்டாரப்பா அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஏன் அப்படி வருதுப்பா அப்படின்னு நினைக்கிறோம்ல. இதெல்லாம் தான் கடவுள் அந்த கருணையில். இந்த கருணைங்கிறதே நீங்கள் என்ன நினச்சிறீங்கன்னா தாராள மனப்பான்மை நினச்சிடுறீங்க. அது கிடையாது. அது கருணைங்கிறது தாராள மனப்பான்மை எதில் வரும்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுக்குறதுல வராது. அது கொஞ்சம் கூட ஆதிக்கம் செலுத்தாத தன்மையில் வரணும். கருணைனா கொஞ்சம் கூட அதை ஆக்குப்பை பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அதை டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, கொஞ்சம் கூட அதிகாரம் செய்யக்கூடாது. இதில் தான் நீங்கள் கருணையை பார்க்கணும். விட்டு கொடுக்கறதுல கருணையை பார்த்தீங்கன்னா அது மோசடின்னு பேர். தயாமூல தன்மம்னு கடவுளுக்கு ஏன் பேர் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு முழுமையை அவர் அடையாளம் காட்டணும். நீ எத்தனை பிறவி வேணாலும் வீணாக்கிக்கப்பா, நீ புரிஞ்சிக்கிறதுக்கு பக்கத்தில் இத்தனை பேர்லாம் கொடுத்துக்கிறவனால புரிஞ்சிக்க முடியலையா, நீ அடமெண்ட்டாக இருக்கிறியா, அதில் அடாவடியாக இருக்கிறியா, சரி விடு, அடுத்த பிறப்பில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்பா அம்மா கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி பொண்டாட்டி பிள்ளைய கொடுக்குறேன் அப்படின்னு மாற்றுவான். அப்படி தான் பண்ணுவானே தவிர புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை அவன் நீ இதை புரிஞ்சுக்கோன்னு அடித்து அவன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்படி வச்சா அது கடவுளுக்கே இழுக்கு, அப்படி ஒரு கொள்கையை வச்சா. அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் இந்த தத்துவத்தில் முதல்ல சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு கவர்ச்சியாக எல்லாத்தையும் பண்ணிடலாம், எல்லாத்தையும் கடவுள் செய்வார்னு சொல்லி கொடுப்பாங்க. அது கூட்டத்தை கூட்டிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நின்றுட்டிங்கன்னா தான் உண்மை தெரியும். இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு தான் புராணம். கூட்டின பிறகு அந்த புராணத்தை கழட்டி வச்சிடணும் அந்த சட்டையை. அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையை தெரிஞ்சிக்க வரணும். அப்போ தான் அதுலேருந்து நிற்காமல் ஓடாமல் நீங்கள் இருப்பீங்க. இதுதான் அந்த தத்துவ அணுகுமுறை. அதனால தான் இப்போ வள்ளல் பெருமான் சொன்ன இந்த திருநிலை தனிவெளிக்கான மூலத்தை அந்த திருமூலரில் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது என்னால். அதில் இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தெளிவாக முதல்ல அவர் முன்வைக்கிறார். இந்த பிறப்பில் தான் நான் வந்து இந்த மாதிரியான சூழல்களுக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய உடம்பு தான் எனக்கு உதவுது. உடம்புல இருந்து வாழற எனக்கு 3 விஷயம் தெளிவாக தெரியணும். எது தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசு பதி பாசம். இது 3 உடம்புல வாழறேன்னு சொன்னால் தான் தெரியும். உடம்புல வாழற காலத்தில் மாயை, உடம்பு எடுத்ததுக்கான வினை, உடம்பு மூலமாக தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் நீக்கி கொள்ள வேண்டிய அறியாமை ஆணவம். நான் இருக்கிறேன், கடவுள் அதுக்கு உதவி பண்ணுறார். இந்த 5ஐயும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிறப்பு என்பதில் நீங்கள் அந்த மெய்ப்பொருளுக்கு வர்றீங்கன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கான முறை. அதனால தான் எடுத்த உடனே
விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டுன்னு ஆரம்பிக்கிறார் திருமூலர். அப்போ கடவுள் மேலே இருந்து தனிநிலையிலிருந்து உயர்வானவன் என்கிற தன்மையிலே இருந்து விடுபட்டு எதுக்கு வரான்? ஒவ்வொரு ஆளுக்குமான உடம்பாக வருகிறான். இதுதான் விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு. மேலிருந்து கீழே வர்ற கடவுள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடம்புல இப்போ நம்ம உடம்புல கை கால் வந்து காது மூக்கு நாக்கு எல்லாம் வச்சுருக்கிறோம். நாம் அதுக்கு ஒழுங்காக சாப்பாடு போட்டு அதை ஒழுங்காக தூங்க வச்சு அதை ஒழுங்காக கொண்டாந்து இங்கே உட்கார வைக்கலைன்னா டபக்குன்னு சாஞ்சிடுது. சாஞ்சிதான் இல்லையா? இப்போ உடம்பை ஒழுங்காக வேலை வாங்கி கொண்டாந்து உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உடம்பை நீங்கள் கொஞ்சம் அதிகாரம் பண்ணி கொஞ்ச நேரம் இரு கேளு அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்கார வைக்க முடியுதா? அது கேட்குற மாதிரி அதை வச்சு கிச்சு ஒக்க தட்டி கொண்டாந்து வச்சா தான் கேட்குது. ரொம்ப வருத்தி கேட்டால் கேட்குதா? கேட்கல. இப்போ உடம்பை நீங்கள் அதிகாரம் பண்ணி ஜெயிக்க முடியுதா? இல்லை. சரி, உடம்பு ரொம்ப அதிகாரம் பண்ணுது. எதை? நாக்கு நல்லா கேட்குது. எதை? திருநெல்வேலி அல்வாவை கொடுத்துக்கிட்டே இருந்தால் போய் சேர்ந்து அதுவே காணாம். அப்போ இதுக்கு மூளை யாருக்கு வேலை செய்யுது? உடம்புக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ நீ வீணாக போடுவே, பரவாயில்ல நான் கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு இதுதான் அதை கட்டுப்படுத்துது. இப்போ கூட இது அதிகாரம் பண்ணல, உனக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு இது நிற்கிது. அப்போ உடம்புக்கு அடிமையாக இருந்து உடம்பை நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் ஒரு நாளைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நாம் வேலை செய்கிறோம்ல. இப்போ நாம் அதிகாரத்தில் வேலை செய்யலை, அடிமையாக வேலை செய்கிறோம். உடம்பு அதிகாரப்படுத்துகிற நீங்கள் நினைக்காதீங்க. உடம்பு கொஞ்சம் நாளைக்கு நமக்கு உதவணும் தான் அதுக்கு அடிமையாயிடும். இப்போதைக்கு தான் நிலவரம். இந்த உடம்பை நமக்கு பிறப்புக்குரிய கருவியாக கொடுத்த காலத்தில் அல்லது கொடுத்து இப்போ பயன்படுத்துகிற நேரத்தில் இந்த உடம்பில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூடுதலாக அல்லது வலிந்து எதையும் செய்யாமல் இந்த உடம்பு தன்மையிலேயே உங்களோடு இருக்கிற ஒரு விஷயமாக கடவுள் முதல்ல வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உடம்புல மிக முக்கியமான உறுப்புகளை எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி அமைப்புக்குள்ளே படைச்சே இருக்க முடியாது. என்னதான் நம்ம டார்வின் தியரி மூச்சு முட்டை படித்தாலும் உடம்புக்கெல்லாம் சொரணை கொடுக்குற மூளைக்கு சொரணை கிடையாது. உடம்புல மிக முக்கியமான உறுப்பு இதயம். அதை மாற்றிடலாம், மாற்றி குணப்படுத்திடலாம், உயிர் வாழலாம். ஆனால் குடல் ரொம்ப எளிமையாக எந்நேரமும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த குடலில் கொஞ்சம் மாற்றினா வேறு உடம்புக்கு வேறு குடலை இது வரைக்கும் மாற்றுற மாதிரி இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. அப்போ எளிமையான உறுப்பை நீ ஒழுங்காக பயன்படுத்திக்கிடான்னு சொல்கிறான். கடினமான மிக முக்கியமான உறுப்பை பாதுகாப்பாக வச்சு அதை மாற்றுறதுக்கும் வழி வச்சுருக்கிறான். அப்போ இந்த எதிர்கால நுட்பத்தோடு கூட இந்த உடம்பை நமக்கு படைத்து தந்து அதில் நீ இது பிரச்சனை இல்லைப்பா, அதை காப்பாற்றினாதான் இதெல்லாம் காப்பாற்றலாம், அதை காப்பாற்றலனா எதையும் காப்பாற்ற முடியும். ஆனால் அது பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்குது. இந்த அறிவுத்தன்மையோடு இந்த உடம்பை வச்சிருக்கிற விஷயத்துக்கு பேர் தான் இந்த உடம்பாக இருக்கிற கடவுள். இதை தான் விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டுனார் திருமூலர். இதைத்தான் மாணிக்க வாசகர் நமசிவாய வாழ்கன்னார். சிவைய நமனா வேற, நமசிவாய வாழ்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மனித உருவம் தான் நமசிவாய. இதுதான் கடவுளுக்கு முதல் பேர். கடவுளுக்கு நீங்க நிறைய பேர் கொடுக்கலாம். சுப்பிரமணியன் அப்படின்னா என்ன பேர் அர்த்தம்? அதுக்கு மேலான பிரம்மம், அவ்வளோதான். பிரம்மம் அப்படிங்கிறது தான் பிரம்மணியன், சுப்பிரம்மம். அதுக்கப்புறம் முருகன் அழகானவன், அதுக்கப்புறம் பாலமுருகன் சின்ன குழந்தை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரவணன் தர்பப்புல்ல இருந்தவன், இவ்வளோ தான் கடவுளுக்கு. கிருஷ்ணன் கருப்பன், ராமன் கருப்பன், இவ்வளோ தான் பேர். காளி கருப்பி, இவ்வளோ தான் பேர். இதுக்குள்ளே நீங்கள் கடவுளுக்கு பேர் வச்சாலும் என்ன பேர் வைக்கிறீங்க? நிறம், மலை, மலர், ஏதாவது ஒன்று தான். ஆனால்
இந்த உடம்பை வைத்து தான் நீங்கள் உடம்பினுக்கு உள்ளே உரு பொருள் கண்டேன். உடம்பினுக்குள்ளேனா உடம்புக்குள்ள ஆன்மா, ஆன்மாவுக்குள்ள கடவுள் இல்லை, இந்த உடம்பிலேயே கடவுளை பார்க்கணும். அதுதான் நமசிவாய வாழ்கன் ஓங்கி அடித்தது மாணிக்க வாசகர். அங்கே மந்திரம் கிடையாது, அது கடவுளுடைய பெயர். அந்த பெயர் நம்முடைய உடம்பினுடைய வடிவம். நகாரம், நம்முடைய அதாவது இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிறது நகாரம். வயிறு பகுதி மகாரம். அதுக்கப்புறம் சிகாரம் தோல். வகாரம் யகாரம் தலைமுடி. நடுவில் வகாரம் கண்ணு, 2 கண்ணும். இதுக்கு படம் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சித்தாந்த பட விளக்கம் போட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் பாடம் படிச்சிங்கன்னா போர்டில் போடுவாங்க. நமசிவாய அப்படின்னு எழுதுனீங்கன்னா 2 இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு போட்டிங்கன்னா அடிப்பகுதி கால் நிற்கிறது கிடச்சிரும். 2 போட்டிங்கன்னா வயிறோடு கிடைக்கும். சி போட்டிங்கன்னா தோல் வரைக்கும் நின்றுடும். அதுக்கப்புறம் வா போட்டிங்கன்னா கண்ணு நின்றுடும். யா போட்டிங்கன்னா முடி. நம்ம இந்த நமசிவையன்னு சொன்னீங்கன்னா ஒரு உருவம் வரும். இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அதை கம்ப்யூட்டரில் செஞ்சுருக்கிறாங்க, வேள்வியில் செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சால் அப்படியே அந்த நெருப்பில் நடராஜர் உருவம் வந்ததெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இந்த கடவுளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தோம்ல, முதல்ல கொடுத்தது வடிவம் கிடையாது. லிங்கம் வடிவம் கிடையாது. லிங்கம் வடிவம் கிடையாது. அது அரு உருவம்னு பேர் வச்சிங்க. வடிவம்னு கொடுக்கும்போது கடவுளுக்கு எது? அந்த இயங்குகிற மனித உருவம், அதான் நடராஜர். அப்போ இயங்குகிற மனித உருவம் தான் நமசிவைய என்கிற ஒரு பேர் அடையாளம். அப்படி பார்க்கணும், பெயர் அடையாளம். ஆனால் சிவய நமன் சொன்னால் மந்திரம், அது வேற. சிகாரம்னா கடவுள், வகாரம்னா அருள், யகாரம்னா ஆன்மா, நகாரம்னா மலம், மகாரம்னா மறைப்பு அப்படின்னு சிவைய நம்ம அப்படின்னு எழுத்தை பிரித்து சொன்னால் மந்திரம். நமசிவைய சொன்னால் மந்திரம் கிடையாது. நமசிவையன்னு சொன்னால் பேர் தான். ஒருவேளை மந்திரமாக நமசிவையன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது சொல்கிறவங்களுக்கு ஆபத்துனா என்ன ஆபத்துன்னு கேட்டால் பாவம் வந்துடும். பாவம் வந்துடும்னா என்ன வரும்னா ஆணவம் வரும். அவ்வளோதான். சிவைய நமன் சொன்னால் தான் கடவுள் வருவார். நமசிவையன்னு சொன்னால் ஆணவம் தான் வரும். இது யார் சொல்கிறாருன்னா உமாபதி சிவாச்சாரியார் சொல்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் யாருன்னா தெரியும்ல உங்களுக்கு, தில்லை நடராஜர் கோயிலில் கொடியேற்றத்துலேருந்து எல்லாத்துக்கும் பாடினவர். நான் முதலா ஓதில் அருள் நாடாது, சி முதலா நீ ஓது அப்படின்னு சொன்னது அவர் தான். திருவருட்பயன்லேயும் வரும், அதுக்கப்புறம் உண்மை விளக்கத்துலேயும் வரும் சாஸ்திரத்தில். சிகரத்தை முதலில் வைத்து மந்திரம் சொல்லணும்னா சிவைய நமன் சொல்லணும். மந்திரமாக நினச்சிக்கிட்டு நமசிவையை சொல்லக்கூடாது. நமசிவாயன் பேர் நினச்சிக்கணும், கடவுளோட பேர். அது என்னுடைய உடம்பை வாழ வைக்கிற, உடம்பாக இருக்கிற இந்த கடவுளின் பேர் அடையாளம். இதுதான் முதல் பேர். அப்போ விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு அப்படின்னா இந்த உடம்பாக முதல்ல கடவுளினுடைய அல்லது உருபொருளாக கடவுள் உங்களை இந்த பிறவியை நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் முதல் வேலை. அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு தன்னுடைய அருளை வைத்து பாதுகாப்பாக செயல்படுகிறான். இதுதான் தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து. அதுக்கப்புறம் இப்போ முதல்ல என் உடம்பா இருக்கிறான், அப்புறம் நான் செயல் செய்யும்போது எனக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கிறான். நான் செஞ்ச பிறகு ஒவ்வொன்றுத்துலேயும் புரிஞ்சுக்கணும்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் எடை போடணும்ல. வெளியில் சாட்சியாக இருக்கிறது வேற, எனக்கு புரிய வைக்கிறது வேற. வெளியில் சாட்சியாக இருந்துக்கிறது சொன்னால் அது என்றைக்கும் புரிய வைக்கிற விஷயம் கிடையாது. புரிய வைக்கிறது யார்னா எனக்கு உள்ள என்ன உருக்குகிறவன். இதுதான் உள் நின்று உருக்கி அப்படின்னார் திருமந்திரத்தில், உபதேசத்தில் 3வது வரி. இந்த 3 வேலையை செஞ்சு தான் கடவுள் என்னுடைய களிம்பை நீக்கினான். களிம்புனா என்னன்னா என்னுடைய குற்றத்தை நீக்கினான். இப்போ பித்தளையில் தினம் தொலைக்கலைன்னா ஒன்று வருது இல்லை, அதுக்கு பேர் களிம்பு. அதை எடுத்துட்டா பித்தளை என்னவாகும்? தங்கமாயிடும். களிம்பறுத்தான் அப்படின்னா பித்தளையில் இருக்கிற களிம்பை எடுத்தால் தங்கமாயிடும். அப்படி எப்படி புரிஞ்சிக்கலாம்னா பித்தளையை தினம் தொலைக்கினா தான் வெள்ளையாக இருக்கும், தங்கத்தை தொலைக்கலனாலே வெள்ளையாக இருக்கும்.
அந்த களிம்பு வராத நிலை தான் தங்கம். களிம்பு வந்துட்டால் அது பித்தளை. இப்போ என்னை தங்கமாக்குவதற்கு முதலில் என்னுடைய உடம்பாக இருந்து வாழ வைக்கிற கடவுள், அப்புறம் எனக்கு பாதுகாப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற கடவுள், எனக்கு உள்ளே இருக்கிற கடவுள்னு அப்படி 3 வேலை செய்யணும். இதில் தான் இப்போ கடவுள் நிலையை நம்ம வள்ளல் பெருமான் எப்படி வைக்கிறாரு? திருநிலை தனிவெளி அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் உங்களுக்கு காட்டுகிறார். இந்த திருநிலை தனிவெளியை பற்றி நான் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தது. அப்போ எல்லாருமே கேட்டாங்க, ஐயா இந்த கந்தக்கோட்டத்து முருகன் விஷயமா சொல்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு. இன்னும் சில பேருக்கு அது புரியல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப எளிமையாக அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கடவுள்னு ஒரு ஆளை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள் வெளிப்பதிவலர் அருட்பெருஞ்சோதி அகவல். இந்த அகவலில் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள் வெளிப்பதிவலர் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிற இந்த பாட்டு, இந்த அருட்பெருஞ்சோதி என்கிற ஆண்டவரை பற்றிய ஒரே அகவல், வெளி குறித்த விளக்கமாக வருகிற ஒரே அகவல். இதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் ஆன்மாவை வச்சு சொல்கிறது. அப்போ இந்த ஒரே அகவலில் தான் கடவுள் பற்றிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் முடிக்கணும். இப்போது அதுக்கு நான் தொடக்கத்துலேருந்து சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். என்ன ஞாபகம் இருக்கணும்? இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது ஏதோ ஒரு சாமி கும்பிடணும், ஏதோ நம்ம இது தொலையணும், நம்ம பிரச்சனை தொலையணும் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை. இந்த கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன், உண்மையிலேயே கடவுள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதான் செய்தி. அவங்களுக்கு தான் இந்த செய்தி. உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாருங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். எப்படி வரும் அது? கோயிலில் கடவுள் இருக்கிறார் நம்பிக்கையில் தான் வந்துக்கிறோம் கோயிலுக்கு. அது இல்லை. இது இந்த கடவுள் காப்பாற்றுவார், இது செய்வாருன்னு நம்ம கோயிலுக்கு வந்துக்கிறதெல்லாம் நமக்கு விவரம் தெரியாமல் வர்றது. விவரம் தெரிஞ்ச பிறகு கடவுள் இல்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல, பகுத்தறிவு இல்லாம், அது மாதிரி இல்லை. இது இவ்வளோ தெளிவாக நான் இருக்கிறேன், இவ்வளோ தெளிவாக என்னுடைய பிரச்சனை மாறுது, இவ்வளவு தெளிவாக எனக்கு விஷயம் வளருது, இவ்வளவு தெளிவாக எனக்கு கடவுள் காப்பாற்றிக்கிட்டு இருக்காருன்னு தொடர்ந்து மேலே வரணும். பிரச்சனையிலையும் ஒரு பிரச்சனை வருதுங்கிறதுக்காக நீங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போ அப்படின்னு யாராவது சொன்னால் போகக்கூடாது. ஆனால் நீங்கள் எங்கேயாவது போகணும்னா கடவுளே தள்ளிட்டு போவார். இதுக்கும் அதுக்கும் இல்லை வித்தியாசம் தான். அவர் சொல்கிறாரு அந்த கோயிலுக்கு போகிறேன், இவர் சொல்கிறாரு இந்த கோயிலுக்கு போகிறேன்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணமாக எங்கேயாவது யாராவது கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு அங்கே போகணும்னு இருந்தால் கடவுள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார். இதுக்குள்ளே இருக்கிற இடைவெளி போராட்டம் தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற போராட்டம். ஆனால் கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார். அப்படி இல்லாமல் நம்ம அருளாளர்கள் யாரும் உங்களுக்கு சந்தேகத்துக்கே இடமில்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. காரைக்கால் அம்மையார் தொடங்கி திருவள்ளுவர் வேணால் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்காமல் இருந்திருக்கலாம் கடவுள் விஷயத்தை. ஆனால் காரைக்கால் அம்மையார் தொடங்கி எல்லாரும் தெளிவாக புரிய வச்சுருக்கிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுலேயும் வேதத்திலலாம் உங்களை கடவுளை கண்டுபிடிக்க முடியாது, அது ரகசியமாக இருக்கும். ஆனால் அதை வெளிப்படையாக கொடுத்தவங்க காரைக்கால் அம்மையார்லேருந்து பாம்பன் சுவாமி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதில் வள்ளல் பெருமான்லாம் எந்த பிரச்சனையும் தேவையில்லப்பா உங்களுக்கு, நீங்கள் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கெல்லாம் நான் நீ படிக்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, யாருக்காவது சாப்பாடு போட்டு போயேன், உனக்கு அதுலேயே நான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அதில் வளர்த்துறாங்க, அதில் கடத்துறாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவையில்லைன்னா எந்த ஒரு பெரிய ஆராய்ச்சியும் அதுக்கு தேவைப்படுறதா இல்லை. அப்போ என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானாக நம்பி போக தேவையில்ல, நான் செய்கிற செயல்லையே அது நம்ப வைக்கும். கடவுள் இலக்கணம் இதுதான். நானா இதை நம்பி அதை நம்பி இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு நம்ப தேவையில்லை. நான் செய்கிற செயலில் என்ன நம்ப வச்சு என்ன மேலே ஏற்றும். நான் நம்புறதுக்கும் அது என்ன நம்ப வைக்கிறதுக்கும் வித்தியாசம்தான். கடவுள் இருக்கிறாருன்னு நீங்கள் சாதாரணமாக பிரச்சனை தீர்த்துக்க வந்தவங்களுக்கும் கடவுள் உண்மையிலே இருக்கிறாருன்னு சொல்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி கொஞ்சம் பேர் வர்றாங்க. கண்டிப்பாக கடவுள் அனுபவம் இல்லாமல் இல்லை. ஏன்னா அதுக்குள்ள பெரிய வரலாறுலாம் நம்ம அருளாளர்கள் வரலாறுல தெரியுது. அதில்
திருவான்மியூரில் ஒரு கடவுள் இருக்கிறாரு, மயிலாப்பூரில் ஒரு கடவுள் இருக்கிறாரு, திருவொற்றியூரில் ஒரு கடவுள் இருக்கிறாரு, திருவாரூரில் ஒரு கடவுள் இருக்கிறாரு, கடலூரில் ஒரு கடவுள் இருக்கிறாரு, திருவண்ணநல்லூரில் ஒரு கடவுள் இருக்கிறாரு, சீர்காழியில் ஒரு கடவுள் இருக்கிறாரு, சிதம்பரத்தில் ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறோம்ல. எல்லாமே ஒரே சிவபெருமான் தான். அப்போ எல்லாருக்கும் இப்போ திருமுறையில் கூட அப்படி ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா, ஏங்க என் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு திருமுறை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்னை நோக்கி இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும்ல, உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு தேவாரத்தை 7 திருமுறையை வச்சு நம்ம கயிறு சாத்தி பார்த்து இதை படிங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தர் கேட்பார், ஏன் எதை ஒன்றாலும் எடுத்து படித்தா என்ன, அப்போ எது படித்தாலும் பிரச்சனை தீராதான்னு கேட்பார். நான் சொல்லுவேன், பிரச்சனை தீரும். இப்போ ஒரு கயிறு சாத்தி பார்த்து அதை பார்த்து சொல்கிறதுக்கு பிரச்சனை தீரும். சில பாட்டில் கண் நோய் தீர்றதுக்கு ஒரு பாட்டு, அப்புறம் காசு வாங்கிறதுக்கு ஒரு பாட்டுன்னு இருக்கும், அதுவும் பிரச்சனை தீரும். இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வரீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே பாட்டை பாடி எல்லாத்தையும் வாங்க முடியும். உன் நிலவரம் என்னான்னு தெரிஞ்சு பண்ணு, அவ்வளோதான். ஏன் நிலவரம்னு ஒன்று இருக்கா இல்லையா, எனக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குது, தகுதின்னு சொல்லக்கூடாது, எந்த அளவுக்கு என்னால் வேலை செய்ய முடியுது, எந்த அளவுக்கு என்னால் அதில். இப்போது இங்கிருந்தே நான் பாட்டை பாடி 7 கிலோமீட்டரில் இருக்கிற கோயிலை போய் திறக்க வைக்கிறதுக்கும் அந்த ஊருக்கு போய் நான் உடனடியாக திறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குதுல்ல. இங்கிருந்தே இப்போது ஒரு பெரிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வகுப்பு எடுக்க நான் போனேன். சிவபிரகாசம் காலையில் ஒரு நாள் அவர் சாவி எடுத்துன்னு வரல, மறந்துட்டார். அப்புறம் உடனே அம்பத்தூருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அது கம்ப்யூட்டர்லேயே கதவை திறந்துட்டார் அவர். அங்கே அம்பத்தூர் ஆவடியில் இருக்கிறவன் கதவை திறந்துட்டான் கம்ப்யூட்டரில், இங்கே கதவு திறந்துக்குச்சு. அப்போ உடனே போய் நாங்கள் வகுப்பு எடுக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவரால் முடியுது, அது நம்மளால் முடியுமா? அப்போ நாம் போய் நம்ம வீட்டு கதவை திறக்கிறதுக்கு நம்ம சாவியை கையில் பத்திரமா வச்சுன்னு இருக்கணும், வீட்டில் வைக்காமல் மறக்காமல் இருக்கணும். அது ஒன்று தான் நமக்கு தேவை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மால் இங்கே போய் இப்படி செய்யணும், அதுக்குள்ளே நேராக பிடிக்கிறதுக்கு ஒரு வழி கேட்குறோம், அவ்வளோதான் விஷயம். அந்த மாதிரி பாட்டு இருக்குது, நேராக பிடிக்கிறதுக்கு. என்ன ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ அதுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கிறையோ அந்த அளவுக்கு அது நடக்கும், இல்லை நடக்கிற நேரம் வந்தால் நடக்கும். இப்படிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன சில்லறை ரகசியம்லாம் அது இருக்குது, அவ்வளோதான். அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது என்னால். இப்போது செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுளை அனுபவிக்கிறதுல அல்லது கடவுள்கிட்ட வாங்கிறதுல இட விசேஷத்தில் கடவுள் விஷயமாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை நீங்கள் நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு எனக்குன்னு இல்லை, திருஞான சம்பந்தரே ஒரு ஊரில் போய் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் நல்லது பண்ணுறாருன்னா ஏதோ அந்த ஊரில் இருக்கிற கடவுள்கிட்ட பேசி நல்லது பண்ணுவார். சில சமயம் அந்த ஊரில் இருக்கிற கடவுளுக்கு அவ்வளோ ஆற்றலை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற கடவுள்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. இது அவர் வரலாறில் நடந்திருக்குது. இன்னும் சுருக்கமாக சொன்னோன்னா, மதுரையில் போய் ஜெயிக்கிறதுக்கு, அதாவது சமணர்களோட சண்டை போடுறாருல்ல, அனல்வாதம் புனல்வாதம்லாம் நடத்துகிறாருல்ல, அப்போ ஜெயிக்கிறதுக்கு மதுரை கடவுள் மேலே பாட்டு பாடல. அவர் மதுரை கடவுள் மேலே பாடல, திருநள்ளாறில் இருக்கிற கடவுள் மேலே தான் பாடுறார். போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் பரமேட்டி தளிர் இல வளரொலி, இப்படிலாம் பாட்டை திருநள்ளாறு கடவுள் மேலே தான் பாடுறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு ஏன் பக்கத்து ஊர் கடவுள் மேலே கூட பாடல. திருநள்ளாறுனா யார் தெரியுமா உங்களுக்கு? தர்பாரண்யேஸ்வரர்னு சொல்லுவாங்க வடமொழியில். அதில் தமிழில் என்ன, நாணல் காட்டு இறைவன். நாணல் தர்பை எல்லாம் ஒன்று தான். தர்பை காட்டில் இருக்கிற கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா யார்? முருகன் அர்த்தம். அவர் ஏதோ திருநள்ளாறு கடவுளை பாடினார்னு இல்லை, கடவுளோட முழுமையாக இருக்கிற ஆளை வேலை வாங்குறாருன்னு அர்த்தம். அதுக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த ரகசியம்? கடவுளை வேலை வாங்கிறதுனா நீங்கள் ஏதோ இங்கே நின்று வேலை வாங்கிறதுன்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஆற்றல் இருக்குமானால்
அங்கே உங்களுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க வந்து நிற்பாங்க. உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியலனாலும் யாருக்காவது தெரியாது. இது மாதிரி திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடி போகும்போது அங்கே சிறு தொண்டர் வீட்டில் நடக்க போகிற பிரச்சனைக்கு ஒரு 10 ஊர் கடவுள் வந்து அங்கே உட்காந்துங்கிறான். இதை பார்க்குறார் திருஞான சம்பந்தர். ஆகா, இங்கே இந்த ஒரு வரலாறு நடக்க போது இந்த ஊரை விட்டு நாம் வெளியே போயிடும், வெளியே வரார். அப்போ இதெல்லாம் இது ஏதோ நீங்கள் திருஞான சம்பந்தர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது நினைக்காதீங்க. இன்றைக்கி ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற யாருக்காவது கண்டிப்பாக இந்த மாதிரி அருவம் தெரியும், அது உண்மை. அப்படி தான் வள்ளலார்லாம் வந்து ஒரு சித்தர்கள்லாம் தரிசித்துட்டு போகிறாங்க. உள்ளே போனவங்க வெளியே வரலன்னு வெளியில் இருந்தவங்க கேட்குறாங்க, ஐயோ அவங்க நேரம் திரும்ப அதாவது இமயமலை தாண்டி போயிருப்பாங்களே அப்படிங்கிறாரு வள்ளலார். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, உங்கள் கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சில பேரோட சிலர் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் கேட்டால் நீங்கள் நிறைய பைத்தியக்காரங்க பேசிக்கிட்டு போகிற மாதிரி பார்ப்பீங்கல்ல, மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியம் கொஞ்சம் இருக்கும். அவங்கள மாதிரி தான் சித்தர்களும் அங்கே இருக்கிற ஆளோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்போவும் நான் சொல்கிறது ஏதோ பழைய காலத்து விஷயம் இல்லை. சித்தர்களில் பைத்தியக்கார மாதிரி யாராவது உக்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயோ பைத்தியம் பாவம் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் நல்ல சில சமயங்களில் நல்ல மனநிலையோடு இருப்பாங்க. அவங்க பார்த்தா ஏன் பைத்தியம் மாதிரி பேசுனாங்கன்னு பார்த்தா அவங்க பக்கத்தில் யாராவது இருந்திருப்பாங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியாது. யாரையாவது நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, யார்கிட்டையாவது வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த அருள் உலகத்தில், ஆன்மீக உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை. இது திருஞான சம்பந்தர் காலத்திலேருந்து இதை நம்ம பார்க்குறோம் வரலாறில். அப்படி தான் திருஞான சம்பந்தர் மதுரையில் ஜெயிக்கிறதுக்கு திருநள்ளாறு கடவுளை பிடிக்கிறார். அப்போ அவரே அப்படி பிடிக்கிறாருன்னா நம்மளாம் எந்த மூளைக்கு? அப்போ நமக்கு எடுத்த உடனே நீங்கள் ஜோதிக்கு வாங்க, எடுத்த உடனே வெளிக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் முதல்ல தகுதி கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யுங்க, சாப்பாடை உத்தமமாக போடுங்க. சாப்பாடை போடுங்கன்னு இல்லை, உத்தமமாக போடணும். திருஞான சம்பந்தராவது செத்த பொண்ணை எழுப்புறதுக்கு மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட பொண்ணு செத்து போய் சாம்பலாக இருக்கிறான். அந்த பொண்ணு இன்றைக்கி நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு இல்லை, ஆனால் நிறைய பேர் சாப்பிட்டு போகிறான். அதை பார்க்குறதுக்கு அவன் இல்லைன்னு அவன் வருத்தப்படுறார் திருஞான சம்பந்தர். அப்போ திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பாடு போட்டு அதுதான் சிவனடியவர்களுக்கு போய் சேர்ந்து அதுதான் சைவத்தோட கொள்கை அப்படின்னு சொன்னால் இந்த சாம்பல் பெண்ணாக வரட்டும் சத்தியம் பண்ணுறார். அந்த கொள்கை ஜெயிக்குது, அந்த பொண்ணு வருது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாடு போட்டதுலேயே எல்லாத்தையும் சேர்க்குறார். நல்லவனாக சாப்பாடு போடணும், நல்லவங்களுக்கு சாப்பாடு போடணும், அது நீ தெரிஞ்சு செய்யலனாலும் போட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லவன் ஆகிடுவேன், நல்லவன் வந்து சாப்பிடுவான், இப்படி வளருவது. பாம்பன் சாமியை கேட்டால் இதுக்கு நடுவில் நீ 10 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டுன்னு இருக்கணும்னுவார். நீ நல்லவன் முதல்ல சாப்பாடு போட ஆரம்பித்த உடனே பிரச்சனை வரும். சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கணும். சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாலும் பார்த்தாது, கொள்ளையடிக்காமல் நல்லவனாக இருந்து போடணும். நீ நல்லவனாக தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கணும், மதிக்கிறவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நல்லவன் ஒருத்தன் சாப்பிட வருவான். இதுக்கு நடுவில் 1000 அயோக்கியம் சாப்பிட்டு போயிருப்பான். இவ்வளோ பிரச்சனையும் டேலி ஆகணும். இவ்வளோ பிரச்சனையும் டேலி ஆனால் தான் நீ போட்ட ஒரு சாப்பாடு மேலே போய் சேரும். மேலே போய் சேருனா ஒரு சரியான ஆளு கிடச்சி உன்னுடைய வினை நீக்கிறதுக்கான செயல் செய்ததாக மதிப்பெண் வரும், இல்லைன்னா மதிப்பெண் வராது. இந்த கட்டம்தான் இந்த அருவத்தை பார்க்குற விஷயம். அருவம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கடவுளை பார்க்குற விஷயம். இப்படி தான் திருஞான சம்பந்தர் பார்த்து பார்த்து ஜெயிக்கிறார். இன்னைக்கு நாம் படிக்கும்போது அது யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு வள்ளலார் பாம்பனார்லாம் வந்த பிறகு திருஞான சம்பந்தர் உலகவர்களுக்காக சிவன் என்பதை பாடி வினையை ஒழிப்பதற்கு சொன்னாலும் அந்த லிங்கத்திலேயே முழுமையான கடவுளான முருகனை பார்த்து அவனை வேலை வாங்கி இதை ஜெயித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிதான் திருவாவடுதுறையில் வேலாயுதம் வைத்து கொண்டிருக்கிற கடவுளே பணம் கொடுன்னு கேட்குறார். அப்போ இதை ஏன் எல்லாருக்கும் அவர் பேசலை அப்படின்னா, முதல்ல நீ வந்தால் தானே நான் தப்பாக பேசலைன்னு தெரியும். இப்போ நிறைய பேர் நான் சிவனடியார், நான் முருகனை வணங்க மாட்டேன். சில பேர் முருகன் அடியார், நான் சிவனை வணங்க மாட்டேன். சில பேர் பாம்பன் அடியார், நான் வள்ளலாரை மதிக்க மாட்டேன். சில பேர் வள்ளலார் அடியார், நான் பாம்பனாரை இவன் இன்னமும் அவங்க அப்பனுக்கு பிறந்த பிள்ளையா, இவன் தான் பெரிய வித்தா, இவனுக்கு எதுவும் தெரியாது, இவன் வாழறதே மட்டமான வாழ்க்கை, இவன் யார் பாம்பனாரையோ வள்ளலாரையோ சொல்கிறதுக்கு? இதுவே கேடு கேட்டது. இது அவங்கள வச்சுக்கிட்டு இவங்கள பார்க்கும். இது வளர்ந்து இது மனநிலை ரீதியாக தெளிவாக இருக்கும்போது இந்த பேதம் தெரியாது.
அவங்க யாரும் இவங்களை திட்டிருக்க மாட்டாங்க, யாராவது அறகுறை திட்டிருப்பான். திட்டவன் ஒழுக்கமானவனான்னு பாருங்க, ஜாதி வித்தியாசம் பார்க்காதவனான்னு பாருங்க. இந்த ரெண்டும் வேணும். அதாவது ஒரு அருளாளரை புரிந்து கொள்ளுகிறான் என்றால், அது வள்ளலாராக இருக்கட்டும் பாம்பனாராக இருக்கட்டும், அவரை புரிஞ்சிக்க வரான்னா முதல்ல அவன் 2 விஷயம் பண்ணியிருக்கணும். என்ன விஷயம் பண்ணியிருக்கணும்? ஜாதி வித்தியாசம் பார்க்காதவனாக இருக்கணும், ஒழுக்கமானவனாக இருக்கணும். இது 2 பேரை வச்சு நான் சொல்கிறேன். யாரை வச்சு? வள்ளலார் மரணமில்லா பேர்வாழ்வு அடையலைன்னு மறைமலடிகளுக்கு புரியவே இல்லை. அவருக்கு ஒழுக்கம் இல்லை. நாவலருக்கும் புரியல, அவர் ஜாதி வித்தியாசத்தை எழுதினவர். அவர் அப்போ 2 பேருக்கும் அது என்ன வராது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உதவ மாட்டாங்க. இவனுக்கு என்ன புரிஞ்சு என்ன ஆகணும்? இப்போ கடவுள் கோயிலில் இருந்தால் என்ன புரியணும்? மழையில் நனையாமல் இருப்பாரா? இல்லை நெருப்பில் வெந்துடாமல் இருப்பாரா? கடவுளே நெருப்புங்கிறீங்க, நீருங்கிறீங்க, ஆகாயங்கிறீங்க, அவருக்கு என்ன கோயில்? அவரை நீங்கள் என்ன காப்பாற்றுறது? ஒன்றும் இல்லை. அப்போ வள்ளலார் ஒழுக்கமானவரா மரணமில்லா பெருவாழ் அடைஞ்சாரா? நீ என்ன விபச்சாரம் பண்ணுறது? உன்னுடைய விசாரத்துக்குள்ளே நீ வா. உனக்கு தகுதி இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அதை காட்டுவார்கள். இதே தான் கடவுள் விஷயம். இந்த கடவுள் விஷயத்துக்குள்ளே வர்றவனுக்கு கண்டிப்பாக பேத ஞானம் ஒழியும். அவன் இதுதான் வேணும், இந்த கடவுள் தான் கொடுப்பாருன்ற மனநிலையிலிருந்து வெளியே வர ஆரம்பிப்பான். அப்போ கடவுள்னா யாருன்னு உங்களுக்கு சொல்லணும். இதுதான் கடவுளை பற்றிய வளர்ச்சியில் முடிவான இடம். அதுக்கு முன்னாடி 1008 கடவுளை சொல்லுவோம், ஆனால் அது தேவை. ஏன்னா என்ன சார், அவர்லாம் இவ்வளோ தத்துவம் பேசுகிறாரு, லட்சக்கணக்கான கூட்டம் வருது, அவர் கழுத்தை பார்த்தா திராட்சம்மால தங்கத்தில் தொங்குது, தலையில் பார்த்தா தங்கத்தில் இருக்குது, வந்து அவர் அடியாருங்க சிஷியருங்க வேற தங்கத்தில் கொட்டை கொட்டையாக மாட்டினுக்கிறான், பெட்ஸ் பெட்ஸாக மாட்டினுக்கிறான்னு கேட்பாங்க. இப்போ கூட இந்த வாட்ஸ்அப்பில் இந்த பசங்க இதில் செல்ஃபோன்லலாம் ஒன்று இருக்குது. பழனி முருகன் ஆண்டியாக இருக்கிறாரு, பஞ்சாமிர்த ஓனர் பொண்ணு வந்து தங்கத்தாக மாட்டின்னு தலை வரைக்கும் மாட்டின்னு ஒன்று வந்துன்னு இருக்குது இல்லை. அப்போ என்ன நம்ம இதுவாகவே விளையாட்டு அது இல்லை. யார் ஒருவர் சுகத்துக்கு உள்ளே வராத ஒரு சாமியாராக உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அவன் தானே கடவுளை அனுபவிக்கிறவனாக இருக்க முடியும். ஆனால் அவனும் சாமியார் தான். யார்? இந்த தங்க கொட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்துற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லை நாம. ஆனால் அவன் அவங்களுக்கு சாமியார். ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம்? அவனும் சாமியார் தான், அவனும் தேவை. ஏன் வேணும்? அவன் லெவலுக்கு 1000 பேர் இருக்கிறான்ல. இப்போ ஏன் இங்கே 4 பேர் வராங்க, அங்கே 40,000 பேர் போகிறாங்க? 40,000 பேர் தான் அயோக்கியனாக இருப்பான், 4 பேர் தான் நல்லவனாக இருப்பான். எப்படி 40,000 பேர் இங்கே வருவான்? ஒரு அயோக்கியத்தனத்துக்கான சாமியார்கிட்ட 4 லட்சம் பேர் கூட போகலாம். ஏன்னா அவ்வளோ பேர் தான் அவனுக்கான ஆள் நிறைய இருக்குது இல்லை. உங்களுக்கான ஆள் கம்மியாக தானே இருக்கும். இதாவது பரவாயில்ல, அருள் உலகத்தில் நீங்கள் மேலே மேலே போக கூட ஒருத்தம் கூட அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டான். வள்ளலாராக இருக்கட்டும் பாம்பனாராக இருக்கட்டும், அருள் உலகத்தில் அவர் மேலே போய்கிட்டே இருக்கிறார். கூட இருக்கிற சிஷ்யம் கூட விவரமாக இருக்க மாட்டான். கடைசியில் துரோகியாகவும் இருப்பானுங்க. அது அப்புறம் யாருக்காவது ரேராக கிடைக்கும் ஒரு சிஷ்யனுக்கு. வள்ளலாருக்கு கிடைக்கலப்பா. ஏன்னா அவர் கான்செப்ட் வேறு. வள்ளலாருடைய கருத்து என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, கருணையில் ஆதிக்கம் எல்லளவு கூட செய்யாத ஒரு வடிவமாக வாழணும். அதாவது எனக்கு சக்தி இருக்குது, எல்லாம் செய்ய முடியும், ஆனால் இம்மி அளவாவது நான் ஆதிக்கம் செலுத்திட்டேன் அப்படின்னா கருணை அவுட். இப்போ கடவுள் நிலை அதான். கடவுள் வந்து பெரிய கருணை. கடவுளுங்கிறவர் யார்? நாமெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு செய்கிறவர், அவ்வளோதானே. அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியாதா? என்ன செய்ய முடியும். அவருக்கு நாம் என்ன அதிகாரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களை நீங்களாகவே ஈடேற்றி கொள்ள வேண்டும் என்று பாடுபடுவதில் தான் அவனுடைய கருணையை காட்ட முடியுமே ஒழிய, உங்களுக்கு செய்து கொடுப்பதில் கருணையை காட்டினால் அவன் களவாணி, அவன் கருணையாளி கிடையாது. ஒரு வகையில் அந்த கடவுளுக்கு வியாபாரி ஆகிடுவான், அவ்வளோதான் விஷயம். அதனால தான் நான் எல்லா காலத்திலேயும் என்னை ஈடேற்றுகிற கடவுள் அப்படின்னு தான் பார்க்குறது. அதுதான் கருணையை பார்க்கணும். என்னை இப்படிலாம் அவர் வந்து கை கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் பார்க்கறதில்ல. என்னை நானாக வளர்ப்பதில், நானே வளர்ந்து கொள்வதில் அந்த இடத்துக்கு வரணும் சார். அந்த இடத்துக்கு எப்போ வருவீங்க? அதாவது இதில் ஒரு சின்ன நுட்பம் சொல்லிடுறேன். ரொம்பலாம் நீங்கள் அதில் இது பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதெல்லாம் பெரிய அனுபவமாக வர்ற விஷயம். இந்த பிரச்சனைக்கு அந்த ஊருக்கு போப்பா சொன்னால் தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் போ, அந்த கடவுளை பார், இந்த கடவுளை பார். இப்போ கூட இன்றைக்கி அந்த திருமூலர் பாட்டிலேயே
நல் சதாசிவமாக மாறுவான். தலம் கலைந்தான் நற்சதாசிவமான அப்படின்பார் உபதேசத்தில். தலங்கள் 5ன்னு போடக்கூடாது. அப்புறம் வந்து பஞ்சபூதம் அப்புறம் அது இதுன்னு போட்டுருவீங்க. அது இல்லை, தலம் கலைந்தான். இப்போ வந்து நம்ம மருந்தீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு மருந்தீஸ்வரர் பேர் வடக்கு நோக்கி இருக்கிறதுனால, இது மேற்கு நோக்கி இருக்கிறதுனால மேற்கு முகம் தானே அவருக்கு, சத்தியோஜாதம் தானே. கிழக்கு பக்கம் பார்த்தா அப்படி தானே பேர் வைக்கிறோம். இந்த திசை இல்லாமல் கடவுளை பார்த்தா அதான் சதாசிவம். அது வெறும் லிங்கம் தான் இருக்கணும், வாசல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த வாசல் இல்லாத கடவுளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? அதில் எல்லாத்தையும் தான் பார்க்கணும். அப்போ எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி வரும்போது தான் தலம் கலைந்தான் நற்சதாசிவம் பாரு திருமூலர். அப்போ நீங்கள் ஒரு கடவுள் அப்படின்னு வரும்போது மருந்தீஸ்வரருக்கே இன்னொரு பேர் கொடுக்கணும், மேற்கு நோக்கி பார்த்தா. சரி, மேற்கு நோக்கி பார்த்தா என்ன ரகசியம் தெரியுமா? மேற்கு நோக்கி பார்த்தா ஞானம்தான் கொடுப்பார், செல்வம்லாம் கொடுக்க மாட்டார். அதனால தான் அதாவது வந்து நீங்கள் கிழக்கு முகமாக வர்ற மாதிரி வாசல் வைக்கிறாங்க. காவாங்கரையில் ஒரு சித்தர் சமாதி இருக்குது. அங்கே போனாக்கா சாமி சமாதி ஆகும்போது சொல்லிகிட்டே சமாதியாக இருக்கிறார், எப்பா வடக்கு பக்கம் வாசல் வைங்கன்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, கிழக்கு பக்கம் தான் வாசல் வச்சு கட்டியிருப்பாங்க. இருந்தாலும் வடக்கு பக்கம் பூஜை பண்ணுற மாதிரி உள்ளே போனால் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க போகிறவங்களுக்கு செல்வம் தானே வேணும், வரவங்களாம் ஞானத்துக்கு வந்தான்னா எவன் வாழுது அப்புறம். அப்போ அந்த மாதிரி வாசலை மாற்றிடுவாங்க. ஏகப்பட்ட சித்தர் சமாதிக்குள்ளே இது நடக்கும். இது வந்து ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திசையில் இதுன்னு ஒரு பேர் வைக்கிறோம். ஆனால் இந்த திசையும் எந்த பெயரும் இல்லாமல் கடவுள்னு வரும்போது வெறும் சதாசிவம் தான். அது இது முதல்ல தொகுத்துட்டிங்கல்ல. சதாசிவத்துக்கு என்ன இன்னொரு கடவுள்? மனோன்மணி. சதாசிவன் வந்தால் அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருப்பாங்க, மனோ உண்மணி, மன உள் மணி. அந்த சதாசிவம் என்கிற கடவுளுக்கு உள்ளேயும் இருக்கிற ஒரு தெய்வம் அருள் அப்படின்னு வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா கடவுளையும் சேர்த்து கடவுளுங்கிற பெயராலேயே அனுபவத்துக்கு வரணும். வந்துட்டிங்கன்னா அதுக்கு சதாசிவன் பேர் கொடுக்குறீங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ கடவுள் எந்த அடையாளமும் இல்லாமல் சதாசிவமும் மனோன்மணியாகவும் வந்துடுச்சு அப்படின்னா, இப்போது எல்லா கோயில்லையும் மனோன்மணி உண்டு, ஆனால் கூட ஒன்று உண்டு. திரிபுர சுந்தரி இருப்பாங்க, கற்பகாம்பாள் இருப்பாங்க. கற்பகாம்பாள் வேற, மனோன்மணி வேறவா? ஆமாம் சார், கற்பகாம்பாள் வேறு, மனோன்மணி வேறு தானே. ஏன் பள்ளியறை அங்கேயே வைக்காமல் இங்கே எடுத்துன்னு வந்தாங்க? ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது சார். இப்போ இப்படி எது ஒன்றாலும் நீங்கள் கேட்டுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இட சம்பந்தமாக அருளை தூக்க வைக்க கற்பகாம்பாள் தான் வேணும். அந்த இட சம்பந்தமாக அருளை தூக்க வைக்க திரிபுர சுந்தரி தான் வேணும். இப்போ கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார்னு சொல்லும்போது அவர் மட்டுமே இருக்கிறார்னு காட்டக்கூடாது. ஒரு வடிவம் கொடுத்தா அவர் ஆன்மாவிலும் இருக்கிறார், உலகத்திலும் இருக்கிறார் அப்படின்னு காட்டணும்னா அதை ரெண்டையும் மறைச்சிட்டும் காட்டக்கூடாது. அது ரெண்டும் இருக்குது, அதுக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். தனியாக நடுவில் வைக்கிறது அவரை தான். வலது பக்கம் எது? வள்ளி. இடது பக்கம் தெய்வ யானை. நடுவில் கந்து என்கிற ஒரு ஒளிப்பொருளான முருகன். இப்போ எல்லாத்தையும் ஒளிப்பொருளாக காட்டினா உங்களால் மூணையும் காட்டலாம். இப்போ திருப்பூரில் அப்படி தான் வைக்கிறார். யார்? சிதம்பர சாமி வைக்கிறார். அது ஏன் வைக்கிறாருன்னா, அதை உருவமாக்க அவர் விரும்பலை. அந்த 3 தெய்வம் வச்சுருக்காருல, 3 வடிவம், அதுக்குள்ளே தெளிவாக உருவம் இருக்காது. ஏன் வைக்கிறாருன்னா, மூன்றிலேயும் இருக்கிற கடவுள். இப்படி தான் 3 வச்சு தான் கடவுளை காட்டணும். ஆனால் 3 விஷயம் உண்மை. பதி பசு பாசம் உண்மை, அதை சொல்லணும். அப்போ பதி பசு பாசம் சொல்லும்போது பதி நடுவில், பசு வலது, பாசம் இடது. இந்த 3ஐயும் வச்சாதான் கடவுள் முழுமையை காட்டுகிற வடிவமே வரும், இல்லைன்னா வராது. அப்போ திருநிலை தனிவெளின்னு சொல்கிறப்போ எது எது இருக்கிறதோ அதையும் காட்டி எல்லாவற்றுக்குமான ஒரு வியாபகமாக எல்லாவற்றிலும் இருக்கிறவனாக கடவுள் தன்னை காட்டிக்கொள்ளுகிற அந்த கடவுள் என்பதனுடைய எல்லையாக இருக்கிற வடிவம்தான் முருகப்பெருமானுடைய 3ஆக இருக்கிற திருமேனி.
இப்போ கடவுள்னா இப்போ யார் வருது? கடவுளுங்கிற பேருக்கு யார் சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கோயில்லையும் வச்சிருக்கிற சிவபெருமான், அதுதான் நடுவில் இருக்கிற முருகன். ஒவ்வொரு கோயிலையும் இருக்கிற அம்பாள் தான் தெய்வ யானை. ஆனால் இதை தாண்டி ஆன்மாங்கிற நந்தியை நாம் எதிர வச்சோம்ல, அது இல்லாமல் கடவுள் இருக்கிற இடமாகவே நம்மையும் பக்கத்தில் வச்சா வள்ளி. வள்ளி யாருன்னு உங்களுக்கு தெரியும்? மான் வயிற்றில் பிறந்தவள். மான்னா மாயை, மாயினா இந்த பிறப்பு என்கிற உடம்பில் இருக்கிற ஆன்மா. அப்போ இந்த விஷயம்தான். அதனால தான் வள்ளி தேனும் தினைமாவும் வைக்கிறாங்கல்ல. தேனும் தினைமாவை ஏன் வைக்கிறாங்கன்னா, தினை அரிசியை 7 தடவை நீங்கள் குத்தணும், 7 முறை அதை குத்தணும், அதை நெல் அந்த தோல் எடுக்கணும். ஏன்னா 7 தோல் இருக்கும் அதில். அந்த ஆன்மாவுக்கு 7 பிறப்புன்னு சொல்கிறோம்ல, 7 வகையான பிறப்பு அப்படிங்கிறல்ல, அந்த அடையாளம் தினை, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பிறந்து 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 கடவுள் என்கிற தேனில் ஊறி அது அழியாமல் இருந்தால் தேனும் தினைமாவும். இதுதான் கந்தக்கோட்டத்தில் கோயில், முருகன் கோயிலில் கொடுக்கறது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது வெறும் வழிபாடு சடங்காக இல்லாமல் கடவுள் பற்றிய நம்பிக்கைன்னு வந்த பிறகு, அல்லது கடவுள் இருக்கிறார்னு வந்த பிறகு எப்படிப்பட்ட பொருள்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத தெளிவாக முடிவு செய்கிறதுக்கான விஷயமாக தான் இந்த கந்தக்கோட்டத்து முருகனுடைய காட்சியை, அல்லது கந்தக்கோட்டத்து முருகனுடைய அந்த அனுபவத்தை தெய்வமணி மாலையாக வள்ளலார் முதலில் பாடுகிறார். முதல்ல அவர் அதான் பாடுறார். அதுக்கு முன்னாடி அவர் சிதம்பரத்தில் திரை தூக்க தரிசனம் பார்க்கறதுலாம் குழந்தையாக இருந்தப்போ, பாடுறதுன்னு வந்தப்போ வள்ளலார் முதல்ல எதை பாடுறார்? கந்தக்கோட்டத்து தெய்வமணி மாலை. கந்தக்கோட்டத்து தெய்வமணி மாலைன்னு வந்தப்பவே என்ன அர்த்தம்னா, சில்லறையா அந்தந்த விசேஷமாக கடவுளை பற்றி சொல்லாமல் கடவுள் என்கிற முழுமையில் பாடத் தொடங்குவது தான் முதல் விஷயம். யாருக்கு? வள்ளலார். அதுக்கப்புறம் அவர் இருந்து முருகனை எந்த இடத்துல நின்று பாடுவார் அப்படின்னா, திருவொற்றியூர் முருகன். இந்த திருவொற்றியூர் முருகனை தான் நீங்கள் சிவவெளி அப்படின்னு பார்க்கணும். அதாவது கந்தக்கோட்டத்து முருகன் திருநிலை தனிவெளி, எல்லாவற்றையும் இருக்க வைக்கிற ஒரே வெளியாக கடவுள் அடையாளம் திருநிலை தனிவெளி. அதில் 3 வந்துடும். கந்தக்கோட்டம் அடையாளம். அடுத்தது சிவவெளி. இந்த சிவவெளி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பல முறை இங்கே பேசியிருக்கிறேன் திருமூல திருமந்திரத்தை வச்சு. சிவங்கிறத நீங்கள் சிவசிவாங்கிறீங்கள, அது இல்லை. அது சிவ அப்படிங்கிறது ஒரே விஷயந்தான். இந்த சிவான் பிரிக்கிறீங்கள மந்திரத்தில், அது இல்லை. இது சிவ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் தொடக்கத்திலேயே அருள் சிவ நெறி சார், அருள் பெரு நிலைவாழ், அருள் சிவ பதி ஆம் அருட்பெருஞ்சோதின் முதல் அகவல் பாடுறார் வள்ளலார். இந்த அருட்பெருஞ்சோதி அகவலில் முதல் அகவல் அது அருள் சிவநெறி சார் அப்படிங்கிறது. ஏன் சிவநெறி சார்னு போட்டால் தெரியுமா? ஏதோ சைவம் இல்லை அதில். சிவநெறினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்றலும் அருளும், அது ஆற்றலும் ஞானமும் பிரியாத கடவுளினுடைய ஒருமை. அறிவா அருளான் பிரிக்கக்கூடாது. அறிவும் ஆற்றலுமான கடவுள் அப்படி பார்க்கணும். அதை அறிவும் ஆற்றலுமான கடவுளினுடைய பெயரடையாளம் சிவ அப்படின்னு பார்க்கணும். அதுக்குள்ளே நீங்கள் அதுதான் அதில் சிகாரம்னா ஞானம், வகாரம்னா அருள் தான் மந்திரத்துலேயும். அதை பிரித்து பார்த்துடக்கூடாது. இந்த இடத்துல எல்லா பொருள்களிலேயும் அதை தொலங்கணும். திருவொற்றியூர் வரலாறு என்ன அப்படின்னு நான் போன வாரமாக சொன்னேன். திருவொற்றியூர் வரலாறு என்னன்னா, பக்கத்தில் நம்ம சென்னையினுடைய அந்த வடக்கு பகுதியில் இருக்கிற அந்த திருவொற்றியூர், அதான் வரலாறு. பாம்பு புத்து தான் கடவுளாக வழிபடப்படுகிறது. இதுதான் திருவொற்றியூர். இந்த பாம்பு புத்து கடவுளாக வழிபடப்படுகிற அந்த திருவொற்றியூரோட வரலாறில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், புத்தும் கடவுள் தான், பாம்பும் கடவுள் தான், எல்லாமே கடவுள், அவ்வளோதான் விஷயம். இந்த எல்லாமே கடவுளுங்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கந்தக்கோட்டம் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? அறிவு இல்லாத பொருள், அதில் அருள், கடவுள் அருளாக தான் இருக்கிறார், அறிவை காட்ட மாட்டார் சொன்னா இல்லையா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. திருவொற்றியூரில் நான் இந்த கல்லில் கூட கடவுளோட பேசிக்கிட்டு இருப்பேன்.
அந்த கல்லில் இருக்கிற கடவுள் என்கிட்ட பேசுவார். எப்படி அதுன்னு கேட்டிங்கன்னா, நான் கடவுள் அனுபவம் எனக்கு வந்த பிறகு எனக்குள்ள கடவுள் பேசுகிறார்ல, எனக்கு அறிவு இருக்குல்ல, அப்போ கல்லில் இருக்கிற கடவுளில் ஒரு அறிவு இருக்குல்ல, அதோட எனக்கு தொடர்பு கிடைச்சிடும். கல்லுக்கு அறிவு கிடையாது, ஆனால் கல்லில் இருக்கிற கடவுள் அறிவும் ஆற்றலுமாக தான் இருப்பார். அதில் அவர் அறிவாளியாக இருக்க மாட்டார். ஆனால் அந்த அறிவு எனக்கு தெரியும். அந்த கல்லோட நான் தொடர்பு கொண்டா அந்த கல்லில் இருக்கிற கடவுளோட பேசிக்கிட்டு இருப்பேன். இதுதான் சிவ என்கிற ஒரே வெளி. இது ரெண்டு கிடையாது. திருவொற்றியூர் முருகன்னா என்ன அப்படின்னா, பாம்பு புத்து, பாம்போட உடம்பு, பாம்போட உயிர், கடவுள் எல்லாமே ஒரே விஷயம். அந்த அனுபவம் திருவொற்றியூரில் மட்டும்தான். இப்போ என்ன அதுக்கான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த திருநிலை தனிவெளின்னு அதை காட்டின கடவுள் எல்லாத்துலேயும் நானே இருக்கிறேன்னு இப்போ காட்டுறார். இதுதான் சிவவெளி. இதுக்கு அப்புறம்தான் என்று இரண்டாக சொன்ன இது எல்லாம் எது தெரியுமா? ஏனும் ஓர் அருள்வெளி பதிவலர் அருட்பெருஞ்சோதி. ஏன் மறுபடியும் அருள்வெளியாக சொன்னார்? ஏனும் ஓர் அருள்வெளி பதிவலர் அருட்பெருஞ்சோதி தான் அந்த அகவலில் முடிகிறது. இந்த வள்ளல் பெருமான் கந்தகோட்டத்து முருகனை என்ன பண்ணார்? பாடினார் தெய்வமணி மாலை. திருவொற்றியூர் முருகன் முன்னாடி நின்னார். கண்ணாடியில் பார்த்தது யார? திருத்தணி முருகனை. இந்த திருத்தணி முருகனை எப்படிப்பட்ட முருகனை பார்த்தாரு எழுதுறதுல, இந்த வரலாறு எழுதுகிற சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திருத்தணி முருகன் மேலே பாட்டு பாடியிருக்கிறார் வள்ளலார். அதில் 3 பேரோட 3ஆ இருக்கிற விஷயத்தை பாடியிருக்கிறார். வள்ளி தேவியானோட இருக்கிற முருகனை பற்றி பாடியிருக்கிறார். திருத்தணி முருகனை பார்க்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு மூலவரை பார்த்தன் தான் அர்த்தம், உற்சவரை பார்த்தன்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, திருத்தணியில் மூலவர் யாருன்னா ஒரே முருகன் தான். நீங்கள் திருச்செந்தூரில் ஒரு முருகன் இருப்பார், அதே மாதிரி தான் திருத்தணியிலையும். இந்த திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, கருணை தவிசும்பார் குமரகுருபரர் கந்தர் கல்வி என்பாவில். திருச்செந்தூரில் கருணை வெள்ளம் இருக்குது அப்படிம்பார். இந்த திருச்செந்தூரில் என்ன கருணை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கையில் நடக்கிற போராட்டத்துக்கு நடுவில் கடவுள் இருந்தார்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார்ல, எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் சொல்கிறார்ல, அந்த கருணை தான் அங்கே தெரியும். சூரபத்மன் என்கிற ஆணவத்தை அழிச்சு, வினையை அழிச்சு, மாயையை வென்று அப்பா இப்படிலாம் காப்பாற்றின முருகன் அப்படின்னு சொல்கிறப்ப திருச்செந்தூர் முருகனோட கருணை. ஆனால் இந்த பிறப்பு விஷயம் அது இது எல்லாம் இல்லாமல் கடவுளோட கருணையாகவே தெரியணும். அதுதான் திருத்தணி. கருணையாக இந்த நம்ம பிறப்பில் கருணையை அனுபவிக்கிறது வேற, கருணையாகிய கடவுளை பார்க்கறது வேற. நம்ம அனுபவத்தில் கடவுளோட கருணை தெரிஞ்சுக்கிறது வேற. ஆனால் கடவுள் கருணை வடிவமாக வச்சிருக்கிற இடம் தணிகைன்னு பேர். தணிகை அப்படின்னு என்ன அர்த்தம்? கோபம் தணிஞ்சாருலாம் எழுதக்கூடாது. தன் திருமூலர் என்ன சொல்கிறாரு? தன்னின்ற தாளை அப்படின்னு என்ன அர்த்தம்? குளிர்ச்சியாக இருக்கிற திருவடி. அதனால தான் அப்பரடிகள் நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு. அப்படியே நான் தலையில் காலை வச்ச உடனே ஜில்லுன்னு ஆயிடுதுன்றார், அந்த தண்ணி ஒழுகுதுங்கிறார். அதுதான் திருவருள் அப்படின்னு சொல்லும்போது, நான் மாசில் வீணையும் மாலை மதியமும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலேன்னு சொல்கிறார்ல சுண்ணாம்பு கலவாயில். அப்போ அப்படியே அது நெருப்பு எல்லாமே மாசில் வீணையும் மாலை மதியமும் போல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாவற்றையும் மாற்றுகிற அருள் அப்படின்னு ஒரே விஷயமா சொல்லணும். கருணை அப்படிங்கிற ஒரே விஷயமா பார்த்தா கண்ணாடியில் பார்த்த தணிகை முருகன். அப்போ இதுக்கு முன்னாடியும் அருளை சொன்னீங்க, இப்பையும் அருளை சொல்கிறீங்க, என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்கணும். முதல்ல பார்த்தது எது? அந்தந்த பொருளை வைத்திருக்கிற கடவுளின் அடையாளம். ரெண்டாவது பார்த்து எல்லாவற்றிலும் கடவுளே இருக்கிறார் என்கிற அடையாளம்.
மூணாவது கடவுள் கருணையாகவே இருக்கிறார் என்கிற அனுபவம். அப்போ இந்த மூணும் வந்தாதான் இந்த கடவுள் என்கிற விஷயத்தினுடைய வெளி அல்லது இலக்கணம் இது பற்றிய முழுமை. இதான் இந்த அகவலோட வேலை. கடவுளை முதல்ல நீங்கள் காட்டும்போது எல்லாத்தையும் வச்சு கடவுளை காட்டினது, இதான் திருநிலை தனிவெளி. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பார்த்தது, சிவவெளி. அதுக்கப்புறம் கடவுள் என்பவர் கருணைதான்னு பார்த்தது, இதுதான் ஒரே விஷயம். இந்த ஸ்டெப்புக்கு நாம் வளரணும். அந்த வளர்ந்தீங்கன்னா இது மூணும் தான் கடவுள் பற்றிய அனுபவம். இதுதான் என் பிறப்பிலிருந்து கடவுளுங்கிற விஷயத்துக்குள்ளே நான் போகிறது. இதை முழுக்க திருமூலர் திருமந்திர உபதேசத்தில் அதான் தொடங்குறார். அதை வச்சு தான் மரணமில்லா பெருவாழ்வு அவரும் பாடுறார். வள்ளல் பெருமான் அகவல் பாடும்போது இந்த ஏன் திருநிலை தனிவெளின்னு வச்சாரு, ஏன் சிவவெளின்னு வச்சாரு, ஏன் ஓர் அருள்வெளின்னு வச்சார் அப்படின்னா அதான். அதுக்குள்ளே இன்னொன்று வச்சு முடிக்கிறார். என்னன்னு வைக்கிறாரு? திருநிலை தனிவெளின்னு அதை சொன்னது, சிவவெளின்னு எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை சொன்னது, அருள்வெளியின் கருணை தான் அது அப்படிங்கிறது. கடைசியாக ஒன்று சொன்னார், வளர் அருட்பெருஞ்சோதி. இந்த வளர் அருட்பெருஞ்சோதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் தான்பா அது இருக்குது. கடவுள் தனியாக இருந்துன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எவ்வளோ வளர்றையோ அந்த அளவுக்கு அதை அனுபவிக்கலாம். உமாபதி சிவம் எழுதினார், ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி. கடவுள் பெரிய உணர்வு, அதுக்குள்ளே நீ இருப்ப அப்படிங்கிறார். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீ எந்த அளவுக்கு வளர்றியோ அந்த அளவுக்கு கடவுள் பெருசு. நீ இதுதான் எல்லை போனால் அது வரைக்கும் தான் அது, அதுக்கு மேலே தாண்டிங்கன்னா அது, ஆனால் உனக்கு மேலே இருக்காது. அவ்வளோதான். இதுதான் வளர் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வைக்கிறார். அப்போ கடவுள் பற்றிய விஷயத்தில் நாலாவதாக சொன்னது எதுன்னு கேட்டிங்கன்னா, இதுன்னு நான் எல்லை இல்லாத விஷயத்துக்குள்ளேயும் அதை சொல்லணும். அப்போது தத்துவத்துறையில் எழுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லி, தத்துவத்துறையில் இருக்கிற மாதிரி எதுவும் ஒரே கடவுள் சொல்லாதீங்கப்பா, எல்லாவற்றையும் வாழ வைக்கிற, எல்லாவற்றிற்கும் உரிமை கொடுக்கிற அடிப்படையில் மூன்றாக பிரித்து கடவுளும் பசுவும் உலகம் அல்லது பாசமும், இதை எல்லாவற்றிலும் இருக்கின்ற கடவுள் தன்மை, இதை கடந்து கடவுளே எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை பார்க்கிற தன்மை, அது கடவுளை அனுபவிக்கும் போது அது கருணை. அதுதான் இந்த எல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு வளர் அருட்பெருஞ்சோதி என்பதை புரிந்து கொள்ள வைப்பதற்காகத்தான் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளிப்பதி வளர் அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார் வள்ளல் பெருமான் என்பதை தொகுத்து சொல்லி, அடுத்த வாரம் இனி அடுத்த அகவல் தொடங்கி செல்லலாம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.